வந்தனே வந்தனே மகாராஜா வந்தனே 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 வேற யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிறாரு. படம் நல்லா இருக்கு. மற்ற வந்து பேசலாமா படம் வந்து நல்லா இருக்கு. அதாவது வந்து படம் வந்து என்ன கான்செப்ட்னா தெருக்கூத்து கலைஞர்களை பற்றி எடுத்திருக்காங்க. ஒரு வாத்தியார் எப்படி பற்றி அழுக்கத்தை பற்றி எடுத்துக்கிறாங்க. படம் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபுல்லாக வந்து தெருக்கூத்து இதுதான், நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, சேட்டன் எப்படி நடிச்சிருக்காரு? புரியல. சேட்டன் சார் அவர் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா சூப்பர், அருமையான ரோல். அவர் தான் வாத்தியார். அதாவது வந்து ஒரு வாத்தியாருன்னா நம்ம வேறு யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிறாரு. படம் நல்லா இருக்குது. மற்ற யாருமே வளரக்கூடாது, நம்ம மட்டும்தான் வளரணும்னு சொல்லிட்டு அந்த படத்தில் கடைசி அவரே இறந்துடுறாரு. வேற ஒருத்த வாத்தியார் அவர். காந்தாரா ஃபீல் வருதுன்னாங்களே. காந்தாரா ஃபீல் இல்லை, அதெல்லாம் சும்மா. காந்தாரா கிட்ட காந்தாரா எவ்வளோ பெரிய படம் இருக்கு வேற. படம் எல்லாமே நம்ம அந்த தெருக்கூத்து கலைஞர் இருப்பாங்களே, அவங்க வாழ்க்கை வரலாறை பற்றி எடுத்துருக்காங்க. அவ்வளோதான் படம் வந்து அந்த இது ரேஞ்சு தான், வேற எதுவும் என்கேஜ் பண்ணுதா. என்கரேஜ் அதான் ஃபுல்லாக அந்த நம்ம கிராமத்தில் பார்ப்பல அந்த கலைஞர்களை படுத்தி எடுத்துரு எப்படி முன்னேறி வராங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த படமே, வேற எதுவுமே கிடையாது அந்த படத்தில். பிஜிஎம் நல்லா சரி, சாங்கு எல்லாம் நல்லா இருக்கு. அதாவது வந்து இப்போ தமிழ்நாட்டே நம்ம தான் ஆளணும்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கிறாங்க. அதுமாரி இவர் வந்து இந்த நாடக கலைஞர் நம்ம தான் ஆளணும் அப்படின்றாரு. கடைசியாக யார் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவர் காலையில் வந்து செத்துடுறாங்க. அதுமாதிரி தான் போசலை யாரும் எதுவுமே கொண்டு போவதில்லை. இதை வச்சு தான் படத்தை எடுத்துக்கிறாங்க. ஓகே, நன்றி. ஜமா படம் பார்த்துட்டு வந்தேன். இதெல்லாம் தெரு கலைஞர்கள் வளர்ச்சியை பற்றி தான் எடுத்துக்கிறாங்க. படம் ஓரளவு பரவாயில்ல. அதாவது வந்து நம்ம கலைஞர் எப்படி கிராமத்துலேருந்து உருவாகிறாங்க அப்படின்றதான் படம். நல்லா சூப்பராக இருக்குது படம். சாங் நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ணன் வேஷம் இந்த மாதிரி வேஷம்லாம் போடுறாங்களே பார்த்தீங்களா, அந்த வேஷம் வந்து அவர் போடணும் ஒரு ஆசைப்படுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வேஷம் தான் போடுறாரு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கூத்து கற்றுக்கணும் நம்ம ஜமா உருவாக்கணும்னு பண்ணுறாரு. அவங்க அப்பா இறந்துடுறாரு. அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம அப்பாவோட கலையை நம்ம எடுத்து நடத்தலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணுறாரு. அப்புறம் ஹீரோயினை வந்து அவர் லவ் பண்ணுறாரு. நீலாம் வந்து ஜமா கட்டுருவேன், இந்த மாதிரிலாம் பண்ணனா ஒன்றுலாம் கட்டிக்கலாம் முடியாது அப்படி அந்த ஹீரோயின் வந்து கடைசி வரையும் ஹீரோ தான் விரும்புகிறாங்க. கூத்து கட்டுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக நினைக்கவே கூடாது, அவங்களே நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது வந்து அதான் ஒரு வளர்ச்சியை வந்து வேலை வந்துடக்கூடாது. இப்போ எப்படின்னா உதாரணத்துக்கு வந்து திமுக ஆட்சி நடக்குது, ஒரு முதலமைச்சராக மற்றபடி வர முடியாதுன்ற மாதிரி இந்த படத்தில் இவர் வாத்தியார்னா இவர் தான் வாத்தியார், மற்ற யாரும் வளரக்கூடாது அப்படி எடுத்துறாங்க படம். அவ்வளோதான். எவ்வளோ சம்பாதிச்சு ஒன்றும் பண்ண பத்தல. ஹீரோனி வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதான் படம். படம் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து தேட்டரில் கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஜமா நல்ல ஜமா இந்த மாதிரி சின்ன படத்தை வந்து பார்க்கணும். நல்ல கதை இருக்குது. டைரக்டர் வந்து உயிரை கூட நடிச்சிருக்காரு. சூப்பரான சினிமாட்டோகிராஃபி, செம்மையாக இருக்க படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். நல்ல படம். பாடல்கள்லாம் எப்படி வந்து இளையராஜா சார் சொல்லவே தேவையில்லை, சரிங்களா? நம்ம உயிர்லேருந்து நாடிலேருந்து எல்லாமே இளையராஜா இருக்காரு. அந்த மாதிரி பாட்டுன்னு இருக்காரு. தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜமா உண்மையான ஜமா. இப்போ இருக்கிற யங்ஸ்டர் மத்தியில் இந்த படம் எவ்வளோ, அதாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு சரியாக தெரியாது, கிராமப்புறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதை வந்து உள்வாங்கினா மட்டும்தான் படத்தை புரிஞ்சிக்க முடியும். தனக்குள்ள ஒரு கலைஞரை அந்த கலைஞரை வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த படத்தை நம்ம உணர முடியும். நல்ல படம். பாரி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் படம். நன்றி. இந்த கலை இன்னும் தெரியாத சில நிறைய இடம் இருக்குது. மெட்ராஸ்ல முழுசாக தெரியாது. அது எல்லாருக்குமா போய் தெரிஞ்சு சேர்ந்து இந்த படம் இன்னும் மேலே நல்லா வெற்றி அடைய எங்கள் டீமோட வாழ்த்து. ஜமா சூப்பராக இருக்குண்ணா. படம் வேற லெவல் தான். சூப்பர் போ சூப்பர் போ. கிராமங்களின் கொண்டாட்டம் தான் சூப்பரா வேற லெவல். நல்லா இருக்குங்க படம். நல்லா இருக்கு. நீங்கள் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு? இல்லை, இப்போ வந்து கூத்தில் எங்கேயுமே நடக்கிறதும் இல்லை. இதை பார்த்து ஒரு விழிப்புணர்வு இருக்கும். சரி. பேசலாமா?
வா 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 கிரீடம் பத்திரம் விடாதீங்க. நல்லா ஸ்பிட்டாய் கிரீடம் பத்திரம் நல்லா ஸ்பிட்டாய் நெல்லுங்கப்பா இல்லை அண்ணா நீங்க நார்மல் மனுஷனா இருக்கிறதுக்கு இந்த கெட்டப் போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு உணர்வை சொல்லுங்கண்ணா. மகிழ்ச்சியா இருக்காரு. வந்தானே வந்தானே மகாராஜா வந்தானே 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 ஜமா பக்கா வந்தானே 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 மகாராஜா வந்தானே 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 மகா பக்கா வந்தானே 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 ஜமா பக்கா வந்தானே தல போட வந்தானே 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 மகாராஜா வந்தானே 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 மகாராஜா வந்தானே 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 மகாராஜா வந்தானே 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 ஜமா பக்கா வந்தானே 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 சந்தோஷத்தை தந்தானே வந்தானே வந்தானே சந்தோஷத்தை தந்தானே வந்தானே வந்தானே மகாராஜா வந்தானே 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 மகாராஜா வந்தானே 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 ஜமா பக்கா வந்தானே வந்தானே மகாராஜா வந்தானே இப்போ ஜமா வந்தாரே 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 ஜமா பக்கா வந்தாரே வந்தாரே ஜமா படம் பார்க்கறதுக்காக ஜமா அப்படின்னாக்கா இது ஒரு கூத்து கலைஞரோட படம். இது இந்த படத்தோட இயக்குனர் பாரி இளவழகன் அவரே இயக்கி கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதாநாயகியாக அம்மு அபிராமி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு கணவருக்கும் இந்த மாதிரி ஒரு மனைவி அமையணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அற்புதமாக நல்ல குணமுள்ள ஒரு கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வில்லனாக சேத்தன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் திரு சாய் அவர்களுக்கும் டிக்கெட் பாக்ஸா ஏதோ பேர் சொன்னாங்க, அலெக்சாண்டரா அது ஏதோ அதான் பேர் போட்டுருச்சு. அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மொத்தத்தில் இந்த படம் நலிந்து வரும் இந்த கூத்து கலைஞர்களோட கதையை அப்படியே அப்பட்டமாக திருவண்ணாமலையில் நடக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தில் ஜமா படத்தில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து திருநங்கையில பல பேர் பல விதமான கேலி கிண்டல்களும் பண்ணிட்டு இருக்காங்க. திருநங்கைகளை சில பேர் பொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் உஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப புதுசா வானவில் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அந்த திருநங்கைகள் என்பவர்கள் மூன்றாம் பாலினத்தவர். அவங்க தெய்வத்துக்கு சமமாக உள்ளவங்க. அவர்களுக்கு சமர்ப்பிக்கும் இந்த ஜமா படத்தை தயாரித்துள்ள தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஜமா படத்திற்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு ஜமா படத்துக்கு ஜமா படத்துக்கு ஜமா படத்துக்கு ஜமா படத்துக்கு விருது கொடு விருது கொடு விருது கொடு விருது கொடு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு ஜமா படத்திற்கு ஜமா படத்திற்கு விருது கொடு விருது கொடு விருது கொடு விருது கொடு. வந்தனே வந்தனே மகாராஜா வந்தனே மகாராஜா வந்தனே மகாராஜா வந்தனே ஜமா பக்கா வந்தனே சந்தோஷத்தை தந்தனே. அப்புறம் இந்த படத்தோட இந்த படத்துக்கு இசை இளையராஜா அவர்கள் இல்லை என்றால் இந்த படமே இல்லை. அந்த அளவுக்கு இளையராஜா அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு ஒரு இளைய தலைமுறையோட ஒன்றி போய் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இன்றைய ராஜா. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இசையின் ராஜா. இளையராஜா மட்டுமல்ல, இமயத்தின் ராஜா. இளையராஜா மட்டுமல்ல, இளைஞர்களின் இணைந்த ராஜா. இந்த படத்திற்கு ஜமா படத்திற்கு அவ்வளவு ஒரு ஒத்துழைப்போட இதுல சாங்ஸ்லாம் அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
வந்தனே வந்தனே மகாராஜா வந்தனே 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 மகாராஜா வந்தனே ஜமா பாக்க வந்தனே சந்தோஷத்தை தந்தனே ஓகே நீங்க வந்து வழக்கம் போல கமெண்ட்ல கழி ஊத்த ஆரம்பிங்க நீங்க மத்திய அரசு மாநில அரசு வரைக்கும் அரசியல பேசுறீங்க. டிவி கேல இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுல டிவி கேல அப்பா உலகத்துக்கே தெரியும்பா கூல் சுரேஷ் கட்சி எப்படி கட்சி நம்ம தளபதி விஜய் சார் கூட இணைந்து தான் 2026ல களம் இறங்க போறோம். அது உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். சரிங்களா? விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். சரிங்களா? நன்றி. வந்தனே வந்தனே மகாராஜா இந்த மாதிரி படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஒரு லைஃப்லேயே நம்ம என்ன வேணும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி படத்தை பார்த்து கற்றுக்கலாம். இந்த வெட்டுறது குத்துறது, நான் வெட்டுவேன் நான் குத்துவேன் எல்லாரும் செய்வாங்க, சொல்கிறவங்களாம் செஞ்சுட்டு வர முடியாது. இதுமாரி படத்தை பார்க்கணும், கொஞ்சம் முன்னேறணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது படம், அருமையான படம். இயற்கை நல்லா அருமையாக இருக்கு. திருவண்ணாமலை சைடெலாம் எடுத்துக்கிறாங்க, எனக்கு தெரியும். நல்லா கிளாஸாக இருக்கு படம். அதாவது கிராமிய கலையை வழியில் தெருக்கூத்து பார்க்கறது ரொம்ப அபூர்வம். இந்த காலகட்டத்தில் தெருக்கூத்து பார்த்தா மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. படத்தை தயாரித்தவங்க அது நடித்தவங்கலாம் ரொம்ப செமையாக ஆகி பண்ணிருக்காங்க. அதனால் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சார். சூப்பராக இருக்குது. அதாவது நான் சின்ன வயசில் தெருக்கூத்து பார்த்துருக்கேன், பார்க்குறேன். தெருக்கூத்தை பார்த்த ஒரு சந்தோஷம் படத்தில் பார்க்குறேன். நல்லா இருக்கும். அதாவது அந்த கல்யாணம் ஒரு நினச்சி பாருங்க, நல்லா அதாவது என்ன திருநங்கையாக அருமையான கேரக்டர் மஸ்தாக கொடுத்தாரு. நாட்டாளுக்கார் கோபமா அப்படின்னு பண்ணுறாங்க. டைரக்டர் சூப்பராக கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா அருமையான மியூசிக் நல்லா அத்தனை பேர் நடிகர்கள்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு குறை சொல்ல முடியாது சார். ஜமா தான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.